அதாவது 6th மேக்ஸ் புக்கில் செகண்ட் டேர்மில் நம்ம வந்து நேற்று ஒரு பார்ட்டு பார்த்துருப்போம். அதாவது 1.1 அப்படிங்கிற சாப்டரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பர்ஃபெக்டாக. இன்றைக்கி வந்து மீதி இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF, மீப்பெரு பொது காரணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. மீபேக்கா அப்படின்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போது 63 மற்றும் 42 மீபேக்காவை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீசி மா அப்படின்னா என்ன பண்ணணும், அதாவது எல்சிஎம்னா என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். எது பெரிய நம்பரோ அந்த நம்பரில் அனதர் நம்பர் வந்து அந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ 63 அப்படின்னு ஒரு நம்பர் பெரிய நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ 42ங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. 42 வந்து செகண்ட் டைம் ஆட் பண்ணும்போது 63 வரணும். அப்படி வரலன்னா 63 செகண்ட் டைம் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி போகும்போது எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நார்மல் மெத்தட் 63, 42ன்னு போட்டு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? அதுக்கடுத்து இப்போது HCFனா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னென்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். HCFனாலே ஒரு 2 கொஷின் இருக்குன்னா அந்த 2 கொஷினுக்கும் இடையில பொதுவாக இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து HCFன்னு டேரெக்டாக வந்து கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு கொஷின் கேட்கலாம். அதாவது என்னது, ராமன் வந்து கணிதத்தில் 50 மதிப்பெண்களும் லட்சுமி வந்து கணிதத்தில் 70 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் எனில் இருவருக்கும் பொதுவாக உள்ள வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அது HCF தான் கண்டுபிடிக்கணும். கொஷின் வந்து அந்த கண்டென்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு பேராகிராஃப் மாதிரி கூட இருக்கலாம். பட் அது என்ன கேட்குறாங்கிறது நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். புரியுதா? இப்போ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. காமனாக இப்போ நீங்கள் போடுவீங்க இல்லையா, 63, 42 அப்படின்னு போடுறது. இப்போ என்ன பண்ணலாம், நார்மலாக இப்போது காமனாக HCF கண்டுபிடி 63க்கு தனியாக கண்டுபிடிப்போம், 42க்கு தனியாக கண்டுபிடிப்போம். என்ன பண்ணலாம், 7th டேபிளில் போட்டிங்கன்னா 9 7s அப்படின்னு போடுவீங்க. கரெக்டாக? அதுக்கடுத்து இதை 3ல் போடலாமா? 3ல் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 3 3s அப்படின்னும். திரும்பி ஒரு 3, அடுத்து 1 ஆயிடும். அதுக்கடுத்து இது போட்டிங்க அப்படின்னா 7ல் போட்டிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். 3rd டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இப்போது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, 7ம் 3யும் காமனாக இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். 7 × 3 21. இதுதான் HCF. புரியுதுங்களா? இப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, HCF கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நம்பரை கொடுத்துட்டு HCF கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. வகுக்கிறோம் நம்ம இப்போ. புரியுதா? பாருங்கள், 42 டேபிளில் 63 நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக டிவிஷன் பண்ண முடியும். எத்தனை டைம் பண்ணலாம், அதாவது 1 42 42. கரெக்டாக? இப்போ இதில் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 63ல் 2 போச்சுன்னா, 3ல் 2 போச்சுன்னா 1, 6ல் 4 போச்சுன்னா 2, 21. இப்போ 21ன்னு கீழே இருக்குது. அந்த 21 அப்படியே வெளியே வச்சுக்கிட்டு இந்த 42 தூக்கி உள்ளே போடுங்க. இப்போ இது வந்து 21 டேபிளில் வருமா? கரெக்டாக வரும். 2 21 42. இப்போ வந்து 0 ஆகிடுச்சு. அப்போது ஆன்சர் என்னது, இங்கே இருக்கிறது தான் ஆன்சர். 21 வந்துருச்சு ஆன்சர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சிங்கிள் ஸ்டெப்பில் இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த சம் வந்து இதே மாதிரி கூட சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஓகே, அடுத்த சம்மை போயிடலாம். இதே கான்செப்டில் நம்ம அடுத்த சம்மை பார்ப்போம். நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த சம்மில் நான் புரிய வைக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், சில கான்செப்டை நம்ம படிக்கணும். இங்கே பாருங்கள், 2 எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவ்வெண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. புரியுதா? 2 எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி, அதாவது 2 நம்பரை கொடுத்துட்டு அதோட HCF வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா, அதோட HCF 1ன்னு வருதுன்னா அதுக்கு பேர் தான் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 28, 29 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்மளால் போட முடியுமா? 29ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பரை வச்சுக்கிட்டு
நம்ம HCF கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். ப்ரைம் நம்பரில் போய் நம்ம என்ன காமனாக எடுக்க முடியும்? அப்போது இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட HCF வந்து 1. புரியுதா? உங்களால் ஒரு 2 நம்பர்லேருந்து HCF எடுக்க முடியலன்னா அதுக்கு அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா HCF 1ன்னு அர்த்தம். புரியுதா? லைக் இப்போ 2,3 இதோட HCF என்னன்னு கேட்டாங்கன்னா 1. புரியுதா? இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு 3 அப்படின்னு ஒன்று, எக்ஸாம்பிள் 3rd சம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். இப்போ அதே கான்செப்ட் தான், இது ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிற HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாமா? என்ன பண்ணணும்? பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. 40. கரெக்டாக நம்ம போயிட்டே இருக்கணும், நமக்கு ஆன்சர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும் கீழே. புரியுதா? இப்போ வந்து 40யா 1 டைம் போட்டோன்னா 40 வரும். 56ல் 40 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 16ன்னு இருக்கும். இப்போ நான் இதை வெளியே வச்சுக்கிட்டு 40 உள்ளே கொண்டு வரேன். இப்போ 40 உள்ளே கொண்டு வந்தேன்னா 40ல் எத்தனை 16 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் போடலாம். 2 16 32. மீதி எவ்வளோ இருக்கும்? நமக்கு 8ன்னு இருக்கும். இப்போது இந்த 8 வெளியே வச்சுக்கிட்டு 32 நான் உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? 4 8 32. அப்போ 0 ஆயிடுச்சா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 8. அப்போ ஆன்சர் 8. புரியுதா? இந்த கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 0 ஆகும் இல்லையா? அப்போது அதை எதால் வகுத்தீங்களோ அதுதான் நமக்கு HCF. இது ஒரு கான்செப்ட். புரியுதா? இதுதான் ஈஸியான கான்செப்ட் என்ன கேட்டால். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 40 தனியாக போடுவீங்க, 56 தனியாக போடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? 40ன்னு போட்டு 2வது வாய்ப்பாடில் பைத்திரன் 40, சாரி 22 40. அதுக்கடுத்து திரும்பி 2வது வாய்ப்பாடில் பைத்திரன் 20, திரும்பி 2ல் I2 10. இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கே கடுப்பாயிரும். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ HCF ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் ஒரு மெத்தட் தான். 2 நம்பரையும் ஒரே இடத்துல போட்டு 2 நம்பரையும் ஈக்குவலாக டிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். 40,56. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மெத்தட் இது. என்னது? இங்கே பாருங்கள், இப்போ இது 2 எதால் நம்மளால் பண்ண முடியும்னா செகண்ட் டேபிளில் பண்ணலாம். செகண்ட் டேபிள்னு பண்ணால் 20 டைம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 4 8 2 16 28ன்னு வரும். திருப்பி செகண்ட் டேபிளில் பண்ணலாம். கரெக்டு 10 டைம்ஸ் வரும். இங்கே 1 4 டைம் வரும். திரும்பி 2 டேபிளில் கண்டிப்பாக பண்ண முடியும். 5,7ன்னு வரும். அதுக்கப்புறம் பண்ணோன்னா இது முடியும். 5ஐயும் 7ஐயும் நம்மளால் பண்ண முடியாது இதுக்கப்புறம். அதனால் HCFனால் இது எடுத்துக்கக்கூடாது. இது 3 தான் HCFாக நம்ம மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரி வரும். 2 கியூப்னா 8. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இந்த கான்செப்ட்லாம் நமக்கு நல்லா தெரியணும். இவ்வளோ தான். 3 மெத்தட் இருக்குது. இதில் எது உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். இன்கேஸ் இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம்? சேம் இப்போ வந்து இந்த 3 நம்பரையும் இப்படி எழுதிக்கோங்க. 18, 24, 30. இப்போ இந்த 3 நம்பரையும் பார்த்தா காமனாக 3வது வாய்ப்பாடில் நம்மளால் HCF எடுக்க முடியும். இப்படி போட்டிங்கன்னா இந்த சம் வந்து ஈஸியாக போடலாம். என்ன பண்ணலாம்? 6 3s are 18. அதுக்கு அடுத்தது 7 3s are 21, 8 3s are 24. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 3s are 30. அடுத்து என்ன பண்ணலாம்? செகண்ட் டேபிளில் போடலாம். போட்டால் 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. இப்போ என்ன பண்ண? இது வரவே வராது நமக்கு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 3 2s are 6. அவ்வளோதான் இதோடைய HCF அப்படிங்கிறது நமக்கு போட தெரியணும். பாருங்கள், 3 2s are 6. அவ்வளோதான். இதோட ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் 6. இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து சின்ன நம்பர் என்ன 18 இருக்கா? இப்போ 18 வந்து லீஸ்ட் ரொம்ப சின்ன, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சின்ன நம்பராக எதில் டிவிஷன் பண்ண முடியும்னு பாருங்கள். 3ஆல் டிவிஷன் பண்ண முடியும்னா மீதி இருக்கிற 3 நம்பரையும் 3ஆல் டிவிஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போது அதுக்கு மேலே அதை விட பெரிய நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆல் 3 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 6ஆல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது எந்த நம்பருக்கு அப்புறம் இதை 3த்தையும் டிவிஷன் பண்ண முடியாதோ அந்த நம்பர் தான் HCF. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அது நான் சொல்கிறது கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும். அப்படி புரியலன்னா நீங்கள் இந்த பேசிக்காக இப்போ சொல்லி கொடுத்த மெத்தட் எடுத்துக்கோங்க, போதுமானது. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுக்கடுத்து மீசிமா. இப்போ நம்ம வந்து பார்த்தது என்னது? HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 10 நம்பர் கொடுக்குறான்னா இந்த 10 நம்பர்லேயும் காமனாக இருக்கிற ஹையஸ்டான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. 10லையுமே காமனாக இருக்கணும். புரியுதா? அதுதான் HCF. LCMனா என்னது அப்படின்னா நீ எடுக்கிற ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். கடைசியில் இருக்கிற மல்டிபிள் வரைக்கும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து LCM அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக தேவை நமக்கு அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும்.
எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ 156ம் 124 இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக இப்போ இவங்க போட்டிருக்க இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். 156 124னு போட்டு கடைசி வரைக்கும் 1,1 வர்ற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு வர்ற ஆன்சர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதில் பெரிய நம்பர் என்னன்னு பார்ப்பேன். 156 124 டபுள் பண்ணால் 156 வருமா? வராது. அப்போ 156 நான் டபுள் பண்ணிப்பேன். டபுள் பண்ணால் என்ன வரும்? 200 300 312ன்னு வரும். 124 3 டைமோ 4 டைமோ போடும்போது எனக்கு வந்து 312 வருதான்னு நான் செக் பண்ணுவேன். அப்பயும் வரலையா, அதுக்கப்புறம் தான் நான் இந்த மெத்தடுக்கே போவேன். ஃபைனலாக அதுக்கப்புறம் இந்த மெத்தட் போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் மைண்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் சின்ன நம்பராக இருந்தால் இதெல்லாம் மைண்ட்லேயே ஈஸியாக போட்டுடலாம். புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி HCFனா என்ன பண்ணுவோம், காமனாக எது வரைக்கும் வந்துச்சு, இது வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ இதை மட்டும் தான் எடுப்போம். இப்போ நான் போட்டே காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 156, 124. இப்போ இது ரெண்டுத்தையும் எதில் சால்வ் பண்ணலான்னா செகண்ட் டேபிளில் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். 156னா என்னது, 7 2 14 8 2 16. அதுக்கு அடுத்து என்னது, 6 2 12 2 2 4. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், திரும்பி செகண்ட் டேபிளில் போடலாம். என்னது 3 2s are 6 9 2s are 18. அதுக்கு அடுத்து வந்து 3 2 6 1 2 2. இதை என்ன பண்ணலாம், 39 31 வருதா? 13th டேபிளில் போட்டால் வருமா? இல்லை, வராது. அவ்வளோதான். இப்போ HCFனா என்ன பண்ண முடியும் நம்மளால், இது ரெண்டு மட்டும்தான் எழுத முடியும். இது ரெண்டு மட்டும்தான். இதோட HCF என்னன்னு கேட்டால் இது ரெண்டுமே காமனாக மல்டிப்ளை ஆகுறது 2 × 2 4. அவ்வளோதான் ஆன்சர் HCFனா. LCMனா என்ன பண்ணோம், இப்போது இது 1,1 ஆகிற வரையும் ட்ரை பண்ணோம் நம்ம. இப்போ வந்து 31 நம்ம வந்து இது இல்லை 39 நம்ம எடுக்கணும் அப்படின்னா 13வது வாய்ப்பாடில் போனோம்னா 3 டைம்ஸு கரெக்டாக 3 டைம்ஸ் வரும். இது 31 அப்படியே தான் இருக்கும். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 31 டேபிளில் போடுறேன். அப்படி போடும்போது 3 அப்படியே இருக்கும், 31 1 ஆகிடும். இப்போ தேர்ட் டேபிளில் போட்டோன்னா 1,3ன்னு வரும். சரி, அதாவது 3,1ங்கிறது தேர்ட் இது 1,1 அப்படின்னு மாறிடும் தேர்ட் டேபிளில். இப்போ என்ன ஆயிடும், இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சராக நீங்கள் கொண்டு வரணும். இவ்வளோ தான். புரியுதா? ஸோ இது மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். எல்சிஎம்னா எப்படி, HCFனா எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே மொத்த சம்ஸ் இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அது ரிலேட்டடான சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ என்னது, ஃபஸ்ட்டு சம் வந்து 62 78 109. இதை வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. அதாவது என்னது, மீப்போ கா அப்படிங்கிற ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, HCF அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க இந்த கேள்வி மட்டும். அதாவது என்னென்னா, இந்த வார்த்தைகளை மட்டும் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. கேள்வி ஃபுல்லாக நீங்கள் தமிழில் படிச்சுட்டு அது HCF கேட்டிருக்கானா இல்லை LCM கேட்டிருக்கானாங்கிறது உங்களுக்கு புரியாது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு. அதனால் அதை மட்டும் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சில பேருக்கு புரியும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு 3 நம்பரை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிட்டோன்னா என்ன சொல்கிறாங்க, வரக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து மீப்பெரு பொது காரணி HCFன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாகவே இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 62லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள், 78லேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள், 109லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். புரியுதா? லைனாக அந்தந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அவன் தான் சொல்லிட்டானே மைனஸ் பண்ணணும்னு. அதை வகுத்து முறை 2 3 4 மீதிகளாக கொடுக்குது. அதை வகுக்கிறனால மீதியாக கொடுக்குது. நீங்கள் அதை வகுத்ததுக்கு அப்புறம் மீதியை மைனஸ் பண்ணுறதுக்கு இப்போவே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும் டேரெக்டாக. அதுக்காக தான். புரியுதா? 62லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 60, 78லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 75, 109லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 105. புரியுதா? இப்போ இது ஈஸியாக இருக்கா டிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு? இப்போ என்ன பண்ணுறாங்க, 60ஐயும் ஃபஸ்ட்டு வந்து 60 எடுத்துக்கிறாங்க. 60 டிவிஷன் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், 5வது வாய்ப்பாட்டில் போடலாம். போட்டால் என்ன வரும், 12 5 60ன்னு வரும். அதுக்கு அடுத்து வந்து 3வது வாய்ப்பாட்டில் போட்டாங்கன்னா 4 12ன்னு வரும். அடுத்து 2வது வாய்ப்பாட்டில் போட்டால் 2ன்னு வரும். திரும்பி 2வது வாய்ப்பாட்டில் போட்டால் 1ன்னு வந்துடும். இப்போ என்னெல்லாம் நமக்கு இருக்குது, 5, 3, 2, 2 போட்டிருக்காங்களா? அடுத்தது 75ங்கிற நம்பர். அதே மாதிரி அதுக்கு போடும்போது ஒரு 3 நம்பர் வருது, அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. 105க்கு ஒரு 3 நம்பர் வருது. புரியுதா? இப்போ இது எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? என்னது காமனாக இருக்குது, இதில் 2 இல்லை, ஆனால் இதில் இருக்குது, இதுலேயும் 2 இல்லை. அப்போ 2 நம்மளால் எடுக்கவே முடியாது. எதெல்லாம் காமனாக இருக்குது அதை மட்டும்தான் எடுக்க முடியும். 3 இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3 வரும். அடுத்து ஒரு 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது, இன்ட்டு 5
வேறு ஏதாவது இருக்கா? இங்கே ஒரே 5 தான் இருக்குது, ஒரே 3 தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 5 இருக்குது. அதனால் இதில் ஒரு 5 எடுக்க முடியாது. இதில் 7 இருக்குது, அதையும் நம்மளால் எடுக்க முடியாது. 3த்துலேயும் காமனாக இருக்குது இது 2 தான். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் இதோட ஆன்சர் 15. அவ்வளோதான். இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 15. அப்போ இது 3தாலையும் நம்ம வந்து வகுத்து கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிற மீதி என்ன அப்படின்னா 15 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. புரியுதா? இதை இப்படி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இவங்க போட்டிருக்கிற மெத்தடில் தான் போடணுங்கிற மைண்ட் ஒன்றும் கிடையாது. இப்போது இதை இன்னொரு டைப்பில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து மைனஸ் பண்ணிட்டீங்களா 3 நம்பரையும்? இந்த நம்பரை பாருங்கள். இப்போ 60 நீங்கள் என்ன பண்ணலாம்? பைத்தார் 60ன்னு சொல்வீங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. 60ங்கிறது என்னது? 10 6 ஆர் 60 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 நம்ம மைண்டில் வந்து 10 இருக்குது, 6 இருக்குது. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 16 வருது. இப்போ 10 நான் என்ன பண்ணுறேன்? 5 2s ஆர் 10ன்னு பிரிக்கிறேன். கரெக்டாக? அடுத்து வந்து என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 நான் எப்படி பிரிக்கிறேன்? 2 3s ஆர் 6. புரியுச்சா? இப்போ இது வந்துருச்சா? இந்த நம்பர் இங்கே வந்துருச்சா? அடுத்து 75 என்னால் எப்படி மல்டிபிள் பண்ண முடியும்? 3 25 மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்துடும்? 75 வந்துடும். அப்போது 3 வந்து திரும்பி என்னால் சின்னது பண்ண முடியாது. அப்போ 3 அப்படியே வச்சுக்கிறேன். 25ன்னு இருக்குது. 25 என்ன பண்ணலாம்? 5 × 5ன்னு பிரிக்கலாம். இப்போ அந்த ஆன்சர் வந்துருச்சா? செகண்டு. நான் ஏன் இதெல்லாம் போய் எழுதிட்டு இருக்கணும் இவ்வளோ நேரம்? அந்த தனித்தனியாக போயிட்டு இப்படியே யோசிக்கலாம்ல. அந்த அளவுக்கு நம்ம மைண்டை நம்ம ரெடி பண்ணணும். 105 இருக்கா? 105 என்ன பண்ணலாம்? 105ங்கிறது என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு இது எதுவும் கரெக்டாக உங்களுக்கு டக்குன்னு தோணலன்னா டக்குன்னு இதுக்கு மட்டும் இந்த மெத்தட் போட்டுருங்க. அவ்வளோதான். ஈஸியாக எழுதிடலாம். புரியுதா? இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஈஸியாக நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது நான் சொன்ன கண்டென்ட்டில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும், புரியுதா? ஒரு நூல் விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 175 இங்கிலீஷ் புக் இருக்குது, 245 சயின்ஸ் புக் இருக்குது, 385 மேக்ஸ் புக் இருக்குது. ஒவ்வொரு பெட்டியிலையும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுத்துலையும் சமமாக வைக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். HCF கண்டுபிடிக்கணும். புரியுதா? சமமாக வைக்கணும்னா என்னது? 3த்துலேயுமே சமமாக வர நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு மீனிங். காமன்கிற வார்த்தை வருதா? அதுதான் இந்த இடத்துல கேட்குறாங்க. அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னும் கேட்குறாங்க. புரியுதா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வந்து இதோட HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3த்தையும் தனித்தனியாக நம்ம வந்து போட்டு கண்டுபிடிக்கலாம். இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கான்செப்டில். இல்லை அப்படின்னா 175, 245, 385 இப்படி 3த்தையும் லைனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு 3த்தையும் எந்தெந்த டேபிளால் அடிக்க முடியுதுன்னு பாருங்கள். இல்லை தனித்தனியாக போட்டாலும் ஓகே. இப்போ என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே 5 × 7 மட்டும்தான் காமனாக இருக்குது. புரியுதுங்களா? 5 × 7 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது 5 × 7 என்னது? 35. அப்போது ஒவ்வொரு பெட்டியிலையும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 புக்கையும் சேர்த்து அடுக்கி வைக்கணும்னா ஒரு பெட்டியில் அதிகபட்சமாக 35 வந்து அடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெட்டியிலையும் சம எண்ணிக்கையில் நூல்கள் இருக்கிறனால அதிகபட்சமான பெட்டிகள் வந்து மொத்தம் 35 தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நீங்கள் புரியுதா? அதுக்கடுத்து இப்போது ஒரு பெட்டியில் வந்து 35 அடுக்கலாம் அப்படின்னா 175 புக் இருக்குது. அப்போது இங்கிலீஷ் வந்து 175/35ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை பெட்டி தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? ஒரு பெட்டியில் 35 புக்குனா 175 புக்குக்கு எத்தனை தேவை டிவைட் பண்ணால் கிடச்சிடும். அதே கான்செப்டில் 3யும் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக ஒவ்வொரு பாடநூல்களோட எண்ணிக்கையும் அப்படின்னு கேட்கும்போது மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. புரியுதா? மொத்தமாக எத்தனை புக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மொத்தமாக இருக்கிற எல்லா புக்கோட இதுலேயும் வந்து 23 இருக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வரணும். இவ்வளோ தான் மேக்ஸ், ஒன்றுமே கிடையாது. அதுக்கடுத்து இந்த 2 நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. மீசிமாங்கிறது எப்போவுமே கொடுக்கப்பட்ட எண்களில் இருக்கிற பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். கரெக்டு தானே? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வந்து 18, 30, 60 இப்படி ஒரு 3 நம்பர் இருக்குது அப்படின்னா இதில் எல்சிஎம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன்? எப்பயுமே பெரிய நம்பரை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று பெரிய நம்பராக இருக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? அதுதான் வந்து எல்சிஎம் மீசிமா. இப்போ 60. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதோட எல்சிஎம் 60ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா 30 வந்து 30 ரெண்டு டைம் பண்ணும்போது 60 மாறும். அப்போ இது வந்து எல்சிஎம்மில் வந்துடும். 18 வந்து 2 டைம் பண்ணால் என்ன ஆகிடும்? எனக்கு 36 ஆகிடும். அதுவே வந்து 3 டைம் பண்ணிட்டேன்னா
46 50 சம்திங் தான் வரும், அது வராது. அதனால நான் என்ன பண்ணுறேன், 60 டபுள் பண்ணுறேன் 120. 120ல் 120ங்கிறது 30ல் கண்டிப்பாக வரும். 4 3 சார் அப்படின்னும் போது வந்துடும். அப்போ 4 30 120ன்னு வந்துடும். 18 120ல் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ வரும், 180 அப்படிங்கிறது 10 டைம் போட்டால் அப்போ அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 120. எந்த இடத்துல மூணுமே ஈக்குவலாக மீட் ஆகுதோ எல்சிஎம், அதுதான் நமக்கு வந்து எல்சிஎம் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் சொல்கிறாங்க, கொடுக்கப்பட்ட 3 நம்பரில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் பெரிய நம்பருக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட பெருசாகவோ இருக்கும் எல்சிஎம்ங்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டான பதில். அடுத்து மீசிமாங்கிறது எப்போவும் மீபேக்காவுடைய மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி 18 அப்படின்னு எடுத்துக்கலாம், 9ன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ வந்து HCF அப்படி இதில் வந்து HCF என்னது, 3த்துலேருந்து என்னால் வந்து எதை வந்து காமனாக வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் டேபிள்லேயே போடுறேன். 6 3 சார் 18, 3 3 சார் 9, 1 3 சார் 3. வெறும் 3யை மட்டும்தான் என்னால் வெளியே எடுக்க முடியும். 3யோட மல்டிப்ளிகேஷன் தான் வந்து என்னதுன்னா 18. பார்த்தீங்களா, 3யோட மல்டிப்ளிகேஷன் தான் 18. அப்போ மீசிமான்றது என்னது, மீபேக்காவுடைய மடங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டென்ட் வந்து நமக்கு புரியணும். எல்சிஎம் அப்படிங்கிறது HCFோட மடங்குகள், அதாவது அடுத்தடுத்த அந்த டேபிள்ஸில் அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அது இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும். இப்போ இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவோட ரேஷியோ கேட்குறாங்க. புரியுதா? HCF அண்ட் எல்சிஎம்மோட ரேஷியோ கேட்குறாங்க. HCF அண்டு எல்சிஎம்மோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடுவோமா? இங்கே இருக்கிறத விட்டுருங்க, நம்ம வந்து ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். நமக்கு ஈஸின்னு பார்த்தோன்னா ரொம்பனா டக்குன்னு போடுறது நம்ம வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருவோம். பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியவும் போடுவோம். 18. இப்போ என்னது, 2 டைம் போட்டால் 36 போயிடும். அப்போ ஒரு டைம் தான் போட முடியும். 18. அப்போ 30ல் 18 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது, இங்கே மீதி 2 12 வரும். கரெக்டாக? இப்போ 12 வெளியே வச்சுக்கிறேன், 18 உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ 1 டைம் போட்டோம்னா திரும்பி என்ன வரும், 12ன்னு வரும். அதுக்கடுத்து இதில் 12 மைனஸ் பண்ணால் 6ன்னு வரும். கரெக்டாக? இப்போ வந்து 6 வந்து வெளியே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து உள்ளே வந்து என்ன போடுறேன், 12 போடுறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு 2 6 ஆர் 12ன்னு வரும். அப்போ இதோட HCF என்னது, இதோட HCF வந்து எனக்கு 6ன்னு கிடைக்குது. அப்போ 6ன்னு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு HCFோட வேல்யூவை. இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது HCF வந்து எனக்கு கிடச்சிருச்சு 6. HCFங்கிறது 6ன்னு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. கரெக்டாக? அடுத்து இப்போ நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா 2 நம்பர் தான் இருக்குது, அதனால் அதுவும் சின்ன நம்பராக இருக்குது. ஸோ மைண்ட்லேயே கண்டிப்பாக போட்டுற முடியும். இப்போ பெரிய நம்பர் என்னது, 30. கரெக்டாக? நீங்கள் 18,30 அப்படி வச்சே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது புரிஞ்சிக்க முடியுதுன்னா அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. 18,30ன்னு இருக்குது. இப்போ 30ங்கிறது பெரிய நம்பர். ஸோ எல்சிஎம்மாக நான் எடுத்துக்கிறேன் 30. 18 2 டைம் பண்ணால் 36 போயிடுது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, 30 எல்சிஎம்னு எடுக்க முடியாது. அப்போ நான் 60 கொண்டு போகிறேன். இப்போ 60 வருமா அப்படின்னு கேட்டால் 18க்கு 60ம் வராது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அது கூட இப்போ 30க்கு வரல, அடுத்து 60க்கு வரல, அதுக்கப்புறம் 90க்கு போகிறேன். புரியுதுங்களா? அதோட இன்னொரு 30 ஆட் பண்ணுறேன். அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 30 60 90. 90ல் 18 வருமானா 5 18 சார் 90. புரியுதுங்களா? 5 டைம் 18 மல்டிபிள் பண்ணால் 90ங்கிறது வரும். அப்போ எந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண முடியுதோ அதுதான் நமக்கு வந்து எல்சிஎம். மைண்ட்லேயே போடுறதுக்கான மெத்தட் இதுதான். இப்போ 6:90 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரேஷியோ, HCF/LCM. ஆனால் இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கரெக்டாக? என்ன பண்ண முடியும், 2 3 சார் 6, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9. கரெக்டாக? ஆனால் 30ன்னு இருக்கீங்க. அப்போ 1 2 சார் 2, 15 2 சார் 30, 1:15. அதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்சிஎம்னு தனியாக அந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து போட்டிருக்காங்க, HCFக்கு தனியாக ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து போட்டிருக்காங்க, பிரித்து இந்த 18 அப்படி போட்டு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் டேபிளில் 9 2 சார் 18 அந்த மாதிரி. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது நான் சொல்கிறதெல்லாம்னா நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 254 and 508 இந்த 2 எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 254ஐயும் 208ஐயும் நம்ம என்ன சொல்கிறாங்க, வகுக்கும் போது
4 அப்படிங்கிற நம்பரை தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒன்றும் கிடையாது, 254ஐயும் 508ஐயும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிவிஷன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும் இல்லையா, அந்த நம்பரை வந்து +4 ஆட் பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. இவ்வளோ தான் ஆன்சர். ஏன்னா 4 மீதி வேணும்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம வந்து இதை வகுத்துருக்காங்க பாருங்கள், 254 508 இது ரெண்டையும் டிவிஷன் பண்ணால் செகண்ட் டேபிளில் போடுறாங்க. 127 254னு கிடைக்குது. திரும்பி செகண்ட் டேபிளில் போட்டால் 127, 127 கிடைக்குது. 127th டேபிளில் போடும்போது 1,1ன்னு ஆயிடுச்சு. முடியுதா? இப்போ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச எல்சிஎம் வகுத்தது. ஓகேவா? நம்ம வகுத்து வெளியே எடுத்து அதோடைய காரணிகள் இது 3 தான். இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 508ன்னு வருது. இப்போ 508ங்கிறது நம்ம எண்டில் வந்து 1,1ன்னு வந்துருச்சு. புரியுதா? அப்போ 508 தான் எல்சிஎம் அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டான ஆன்சரு. ஆனால் அவன் கேட்குறது என்னது, 4 மீதியாக கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்போ இது கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்போ இது கூட 4 ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போது 512ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 512 நீங்கள் போயிட்டு டிவைட் பண்ணுங்கள். இது கூட 4 ஆட் பண்ணிட்டீங்க. இது வந்து எக்ஸாக்டாக சரிசமமான வேல்யூ. இப்போ 508 கூட 4 ஆட் பண்ணும்போது 512 ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகுது எனக்குன்னு பார்ப்போம். 2 2s are 4, அதுக்கடுத்து 5 2s are 10, திரும்பி என்னது 6 2s are 12, திரும்பி 2ஆல் பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16, திரும்பி 2ஆல் பண்ணால் 6 2s are 12, 4 2s are 8, திரும்பி 2ஆல் பண்ணால் 3 2s are 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது 2 2s are 4 வந்துருச்சா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 2ஆல் பண்ணோன்னா 1 2s are 2, அடுத்து வந்து 6 2s are 12, 2ஆல் பண்ணும்போது 8 2s are 16, திரும்பி 2ஆல் பண்ணும்போது 4 2s are 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி 2ஆல் பண்ணும்போது 2 2s are 4, திரும்பி 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி, 2 ஜோடி, எத்தனை ஜோடி வருது? 1 2 3 4. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த மாதிரி போட்டால் நமக்கு அது வந்து மீதியாக நிற்கணும். லைக் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. 512 8 + 4 சிம்பிளாக இப்படியே நம்ம சால்வ் பண்ணிப்பாங்க. 254ஐயும் 512ஐயும் போடுவோம். இது ரெண்டையும் போட்டோம்னா ஆக்சுவலி இதில் முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் 254ஐயும் 508ஐயும் பாருங்கள். இப்போ இதில் எல்சிஎம் வேணும் அப்படின்னா பெரிய நம்பர் எடுக்கிறோமா நம்ம, பெரிய நம்பர் 508. இப்போ சின்ன நம்பரை டபுள் பண்ணால் இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் எல்சிஎம். அது நமக்கு தெரியும். 254 டபுள் பண்ணுங்கள், 500ன்னு வந்துச்சு. 250 4 4 508. அப்போ எல்சிஎம் டேரெக்டாக இதுக்கோட ஆன்சர் வந்து +4 ஆட் பண்ணி 512ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே இது யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி மெத்தடை இப்படி தான் இருக்கும். கொஷினே வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும். +4 மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஏன் அந்த பெருசாக ஒரு நம்பரை எழுதி உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, நீங்கள் செக் பண்ணுறதுக்காக. ஒரே நிமிஷம், அது எக்ஸாக்டாக கரெக்டாக வரல. இப்போது 254, 508ன்னு போட்டதுனால நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, கரெக்டாக வந்து 508ங்கிறது எல்சிஎம்மாக கிடச்சிருச்சு. அது நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல 508க்கு பதிலாக 512ன்னு போட்டால் நமக்கு வந்து மீதி வரும். மீதி எத்தனை வரும்னா 4 வரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க கேள்வியிலையும் இந்த ஆன்சர்லையும். இதை இன்னொரு டைப்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 512 போட்டுக்கிட்டு வெளியே வந்து 254ங்கிறத போட்டு நம்ம வந்து HCF கண்டுபிடிச்சோம்ல, அந்த மெத்தடில் போயிட்டே இருந்தோம்னா எண்டில் நமக்கு என்ன நிற்கும்னா 4 நிற்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 254 எத்தனை டைம் போடலாம்? 2 டைம் போட்டோம்னா நமக்கு 508ன்னு வரும். இப்போ ரிமைண்டர் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இவ்வளோ தான். புரியுதுங்களா? இந்த 4 வந்து மீதி வருதா? இதுதான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதுவே என்ன பண்ணுறேன், 254 வெளியே வச்சுக்கிட்டு 508ஐயே நான் உள்ளே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்? 2 டைம்ஸ் 2 என்ன ஆகும்? 254 போடும்போது 508ன்னு வந்து 0 ஆயிடும். பட் இப்போ எனக்கு ரிமைண்டர் என்னவா வந்துச்சு? 4 வந்துச்சு. அப்போனா நான் போட்ட கொஷின் வந்து கரெக்ட் அப்படிங்கிறது மீனிங். புரியுதா? அதுக்கடுத்து 72 and 108. இந்த 2 நம்பரால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கேள்விக்கு கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும். மனப்பாடம்னா எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண முடியும். சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன கேட்குறாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்.
ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. இந்த ரெண்டு நம்பராலையும் அதாவது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர், அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்படின்னா என்னது? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000. இதுவே மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டாங்கன்னா என்னது? 9 வந்து 5 டைம் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண். அப்போ ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். புரியுதா? இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்னது? பெரிய நம்பர் 108. இப்போ 72ன்னு முன்னாடி இருக்கு இல்லையா? இந்த 72 இன்னொரு டைம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 108 வருதான்னு செக் பண்ணும். பாருங்கள், 140க்கு மேலே போயிடுது. 70 ஆட் பண்ணாலே. அப்போது 108 வராது. 108 கூட இன்னொரு 108 ஆட் பண்ணால் 216. கரெக்டாக? அப்போ 216ங்கிறது 72ல் வருமானு செக் பண்ணுங்கள். 270 வந்து 140, 3 21 எக்ஸாக்ட்லி வருது. அப்போ 216 தான் இதோடைய எல்சிஎம். 3 டைம் 72 போட்டிங்கன்னா 216ன்னு வருது. அப்போ ரெண்டுமே எங்கே மீட் ஆகுதுன்னா 216ல். அதனால இதோட எல்சிஎம் வந்து 216 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், 5 இலக்க எண் மிகச்சிறியது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிவிசிபிள் பண்ண போகிறோம். புரியுதா? 5 இலக்க எண் என்னது? சின்னது 10,000. கரெக்டாக? இதில் தான் 5 நம்பர் இருக்குது. இப்போது இந்த 10,000த்தை நான் கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால் டிவிசிபிள் பண்ண போகிறேன். புரியுதா? இப்போ பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 216 100 வந்து டிவிசிபிள் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1000த்தை டிவிசிபிள் பண்ணுறேன். 1000 பண்ணோம்னா ஒரு 4 டைம் போட்டோம்னா 4 2 சார் என்ன வரும்? 800 அப்படின்னு வந்துடும். 4 200 800, 4 பை 40 840. அடுத்து 4 டைம் போடும்போது நமக்கு வந்து 864 அப்படின்னு நிற்கும். புரியுதுங்களா? 864 அப்படின்னு வரும். அடுத்தது 1000ல் 864 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 136 அப்படின்னு இருக்கும். 136 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். இப்போ 136 216 எடுக்க முடியாது. இன்னொரு 0 மேலே இருக்கு இல்லையா? ஏன்னா 10,000 தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 0வை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 216 கூட எத்தனை டைம் 216 மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 1360 ஆர் அது கீழே இருக்கிற நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 4 டைம்ஸ் வந்து 864னா 5 டைம் போடும்போது 1000 கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 6 டைம்ஸ் மேபி போட்டால் வரும். 6 டைம்ஸ் போட்டால் என்ன வரும் அப்படின்னா 1296 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். இப்போது 1360ல் இருந்து 1296 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 300க்கு ஒரு 4, அங்கே ஒரு 64ன்னு வரும் ஃபைனலாக. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வியில் வர நம்பர் 10,000ங்கிறது எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் வந்து இதோட எல்சிஎம்மை நம்ம எடுத்துக்கிட்டு அதை டிவிசிபிள் பண்ணும்போது ஒரு மீதி வரும். நம்ம இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் டிவிசிபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மீதி வரும். இப்போது இந்த 10,000 இருக்குல்ல, இந்த நம்பரையும் இந்த 216ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? 10,000த்தையும் 216ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மீதியிலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. புரியுதா? 10,216ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10,216 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அதுலேருந்து மீதி 64 மைனஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் 10,152ன்னு வரும். புரியுதா? இது எந்த மாதிரி கேள்விக்கான மெத்தட் அப்படின்னா, அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டாங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரோ இல்லை ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது ஸ்மாலஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும், 5 டிஜிட் அப்படின்னா. அடுத்தது கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதை வந்து டிவிசிபிள் பண்ணி அதில் என்ன வந்து மீதி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் உங்களுக்கு அப்படின்னா, அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மையும் ஆட் பண்ணி அது அந்த மீதியில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதுதான். புரியுதா? இந்த மெத்தடில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா?